students, 12th first lesson நம்ம வந்து பார்க்க போறோம் physicsல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம physics வந்து கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். physics வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்டே கிடையாது. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை புரிஞ்சிட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா physics மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நம்ம 12th physicsல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் physicsனா என்ன? What is mean by physics? Physics is a nature. Physics is a quantitative physics. In information, any information you get from the space through physics, we use satellites. In technology, improvement is the basic of physics. Without physics, any subject is there. The physics is basics for all the subject. 12th standard, first lesson, electrostatics. Electrostatics means electricity which deals with stationary charges, that is called electrostatics. In electrostatics, first topic, introduction. How do we understand the electrostatic? So many forces we know. நிறைய force இருக்கு. For example, tension force இருக்கு, static force இருக்கு, gravitational force, இந்த மாதிரி நிறைய forces இருக்கு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த forceலாம் எங்கேருந்து வருது? இந்த force எப்படி create ஆகுது? What is the origin of this force? Except electromagnetic force is in nature. Next, except gravity arise from electromagnetic forces within the atom. Electromagnetic forces within the atoms. Atoms already நமக்கு எல்லாமே தெரியும். atomsல வந்து எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்குன்னு தெரியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலுமே என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆட்டம்ஸ் குள்ளார ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் எதுன்னு சொல்றோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் ஆட்டம்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு சம் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், when you push some object, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தள்ளும் போது the interaction between in my hand and the object, the interaction between the என்னோட கையிலயும் ஆட்டம் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்லயும் ஆட்டம் இருக்கு. இந்த ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், அந்த இன்ட்ராக்ஷன்ங்கிறது தான் எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது. இது நேச்சராகவே இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது நேச்சராகவே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பூமியில நிக்கிறோம், இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மீன்ஸ் நம்ம நிக்கிறோம், இந்த சர்ஃபேஸ்ல நிக்கிறதுக்கு டூ ஃபோர்ஸஸ் வந்து காரணமா இருக்கு. ஒன்னு வந்து gravitational force, it act as a downward force. Normal force, it act as a upward force. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவலா அட்ராக்ட் ஆகிறதுனால தான் நம்ம எர்த்ல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறோம். அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ்? இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு எது வந்து ஆர்ஜினா இருக்கு? நிக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லணும், எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கும் பர்சனோட ஃபீட்ல, இந்த ஃபீட்ல இருக்கக்கூடிய ஆட்டம், இந்த ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்க, இந்த ரெண்டு ஆட்டம்குள்ளார இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபீட்ல இருக்கக்கூடிய ஆட்டம் எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எர்த்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்டட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட்ஸ் வை we are standing. What is the origin of the normal force? The normal force ஓட ஆரிஜின் தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஃபீட்டோட ஆட்டம்க்கும் இந்த சர்ஃபேஸோட ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கவுண்டர் பேலன்ஸ். கவுண்டர் பேலன்ஸ் மீன்னா
இப்போ நம்ம இந்த எர்த்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ரீசன் சொல்லுவோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லும்போது நம்ம எர்த்ல நம்ம நிக்கிறதுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஒன்னு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒன்னு வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒன்னு வந்து சொல்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நார்மல் ஃபோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அப்வர்ட் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகுது. What is the origin of normal force? What is the origin of the normal force? எர்த் சர்ஃபேஸ் மேல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த எர்த் சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கும் நம்மளோட கால் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆட்டம், the interaction between within the atom, இந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனால உருவாகக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸால தான் நம்ம எர்த் சர்ஃபேஸ் மேல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா static friction. When the object move on the surface, static friction resists the motion of the object. Resist the motion of the object. இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்னால எங்க என்ன நடக்குமே அப்படின்னா, இப்போ அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு இடையில ஃபிரிக்ஷன் ஏற்படும் போது அந்த ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்னால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம புஷ் பண்ணும்போதோ புல் பண்ணும்போதோ இல்ல நம்ம கையோட நம்ம உரசும் போதோ இடையில இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் காரணம் சொல்றோம். அந்த ஃபிரிக்ஷன் அப்ப நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் அது மூலமா உருவாகுறது தான் என்னது, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். arises from electromagnetism within the atoms. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? நிறைய ஃபோர்ஸஸ் சொன்னோம். டென்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், அதே ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக், நார்மல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், நிறைய ஃபோர்ஸஸ் நம்ம சொல்றோம். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் எப்படி உருவாகுது, அதுக்கு இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் உருவாகுறதுக்கு எது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜஸ். இந்த சார்ஜஸோட எப்படி இதுக்கு எப்படி வந்து சார்ஜ் நேம் கொடுத்துக்காங்க, இதை எப்படி சார்ஜஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், எப்படி அதுக்கு ஒரு சார்ஜ் நம்ம நேம் கொடுத்தோம். 2 million ago Greeks noticed that ஆம்பர்ங்கிற ஒரு பொருளை வந்து கிரீக்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆம்பர்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆம்பர்ங்கிறது என்னன்னா ஒரு சாலிட் டிரான்ஸ்லண்ட் மெட்டீரியல். அது ஒரு ட்ரீல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரெசின். அது அந்த ரெசின் என்ன பண்றாங்க அப்படின்னா அனிமலோட ஃபர்ல வச்சு ரப் பண்றாங்க. ரப் பண்ணும் போது அந்த ஆம்பரை பக்கத்துல இருக்கக்கூடிய லீவ்ஸ் கிட்டையும் சம் டஸ்ட் கிட்டையும் எடுத்துட்டு போகும்போது அந்த ஆம்பர்ல லீவ்ஸும் டஸ்டும் என்ன பண்ணுதுன்னா ஒட்டிக்குது. சோ அது ஒட்டிக்கிறது எதனால ஒட்டிக்குதுன்னு பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணதுதான் என்னன்னா சார்ஜ். ஆம்பரை வந்து என்ன பண்றாங்கன்னா ரப் பண்றாங்க. எதுல ஆம்பர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சில்க் கிளாத் அனிமலோட ஃபர்ல வச்சு என்ன பண்றாங்கன்னா ரப் பண்றாங்க. ரப் பண்ணும் போது அந்த ஆம்பர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சம் லீவ்ஸையும் டஸ்டையும் வந்து அட்ராக்ட் பண்ணுது. எதனால அட்ராக்ட் பண்ணுதுன்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க சொல்றதுனால இதுல ரப் பண்றதுனால அங்க ஒரு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னன்னு நேம் கொடுத்துருக்காங்க, சார்ஜ். ஆம்பர் மூலமா ஒரு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அப்படின்னா கிளாஸ் ராட் எடுத்துக்கிறாங்க. இந்த கிளாஸ் ராட் என்ன பண்றாங்க, சில்க் கிளாத்ல வச்சு ரப் பண்ணும்போது அந்த கிளாஸ் ராட ஏதோ பேப்பர்ஸ் கிட்ட நம்ம எடுத்துட்டு போகும்போது அந்த பேப்பர்ஸ் பீசஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுல அட்ராக்ட் ஆகுது. அப்ப திரும்ப அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பர் மட்டும் அது அட்ராக்ட் பண்ணல, ஆம்பர்ல மட்டும் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகல, கிளாஸ் ராட கூட நம்ம ரப் பண்ணும்போது சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா
ரப்பர் ராட் எடுத்துக்கிறாங்க. ரப்பர் ராடு என்ன பண்றாங்க அப்படின்னா சில்க் கிளாத்ல வச்சு ரப் பண்ணும்போது அந்த ரப்பர் ராடு என்ன பண்ணுதுன்னா சில ஆப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா ஆம்பர் மட்டும் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகல, கிளாஸ் ராடை ரப் பண்ணும்போதும் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ரப்பர் ராடை ரப் பண்ணும்போது சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃபைனலா என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ரப்பர் ராட், ரெண்டு ரப்பர் ராடையும் ஆல்ரெடி இங்க வந்து இங்க ஒரு ரப்பர் ராட் இருக்கு, அந்த ரப்பர் ராடு பக்கத்துல இன்னொரு ரப்பர் ராடு எடுத்துட்டு போறாங்க. இந்த ரப்பர் ராடு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா சேம் கைண்ட் ஆஃப் ரப்பர் ராடு பக்கத்துல எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ரிப்பிள் பண்ணுது. அப்ப ரிப்பிள் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பிள் பண்ணுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ரிப்பிள் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லிருக்காங்க லைக் சார்ஜஸ் ரிப்பிள் ஈச் அதர் அப்படின்னு. அப்போ ஒரு கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா ரப்பர் ராட் சேம் ராடா இருக்கு அப்படிங்கும் போது அது என்ன பண்ணுது ரிப்பிள் பண்ணுது. இப்போ ரிப்பிள் பண்ணுதுன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பிள் ஈச் அதர். இன்னொரு டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா கிளாஸ் ராட் இருக்கு, அந்த கிளாஸ் ராட் பக்கத்துல ரப்பர் ராடை எடுத்துட்டு போகும்போது ரெண்டும் என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் ஆகுது. ஏன் ரெண்டு அட்ராக்ட் ஆகுதுன்னா டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர். கிளாஸ் ராட் ஒரு டைப், ரப்பர் ராட் ஒரு டைப். அப்ப ரெண்டும் டிஃபரா இருக்கிறது அப்படிங்கறதுனால என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். கிளாஸ் ராட் ஒரு டைப், ரப்பர் ராட் இதர். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த மாதிரி நிறைய ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. என்னன்னா ஆம்பர்ல இருந்து வந்து என்ன ஒரு சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பலாம் கிளாஸ் ராட சில்க் கிளாத்த ரப் பண்ணும் போது சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ரப்பர் ராட நம்ம ஒரு சில்க் கிளாத்ல வந்து ரப் பண்ணும் போது சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுவே சேம் மெட்டீரியலா இருந்துச்சுன்னா அது ரிப்பிள் பண்ணுது. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே வேற வேற மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதுக்கப்புறம் 18th செஞ்சுரியில பெஞ்சமின் பிராங்க்லின் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் ஒரு நேம் கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன பண்றாங்க கிளாஸ் ராட ரப் பண்ணா சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது, அடுத்த கிளாஸ் ராட ரப் பண்ணோம்னா சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ரப்பர் ராட ரப் பண்ணா சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆம்பர் ரப் பண்ணா சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா அந்த சார்ஜஸ்க்கு நேம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் பிராங்க்லின். இன்னும் நமக்கு நல்லாவே தெரியும் சார்ஜஸ் இருந்தா அது என்ன சொல்ல போறோம் ஒன்னு பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ். சரி அப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சார்ஜ் பாசிட்டிவ்னும் இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இன்னொரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா நியூட்ரல். ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒன்னு இருந்தா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல நெட் சார்ஜ் ஜீரோவா இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நியூட்ரல் அப்படின்னா அங்க சார்ஜஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த நியூட்ரல் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரி 20th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா நம்ம ஜே தாம்சனும் ரூதர்ஃபோர்டும் ஒரு அணு மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நமக்கு எல்லாமே தெரியும் எல்லா பொருளுமே மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம் இருக்கு அப்படின்னாலே அந்த ஆட்டத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவோம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். இந்த நியூட்ரான் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்போம் நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நியூட்ரல் அப்படிங்கிறது அங்க பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம் நியூட்ரான். அதனாலதான் நியூட்ரானை நம்ம நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ். ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆகும். எப்படி சார்ஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட ரப் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டுக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பர் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ராட வந்து சில்க் கிளாத்ல வந்து ரப் பண்ணும்போது கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து சில்க் கிளாத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சில்க் கிளாத்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து கிளாஸ் ராடுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த மாதிரி சார்ஜஸ் பண்றதா the object is electrically charges through the object is electrically charged through rubbing, that is called triboelectric charging. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே வீட்டுல எல்லாம் செஞ்சு பார்ப்போம் இல்லையா,
என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கேல் இருக்கு அப்படின்னா ஸ்கேல் எடுத்து நம்ம தலையை நல்லா ரப் பண்ணிட்டு பேப்பர்ஸ் வந்து பீஸ் பீஸா போட்டுருவோம். அந்த பேப்பர்ஸ் கிட்ட நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த ஸ்கேல்ல அந்த பேப்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டிக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி டீல்ஸ் வித் ஸ்டேஷனரி சார்ஜஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட நம்ம புஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்குதுன்னா எதனால அங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் எக்ஸாம்பிள். அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆனிச்சு, இந்த சார்ஜஸ் எப்படி இந்த சார்ஜ்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க, அந்த சார்ஜுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி நேம் கொடுத்தாங்க. அடுத்தது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் சார்ஜ்னு நேம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ்னும் புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ்னும் நியூட்ரானுக்கு வந்து நியூட்ரல் அப்படிங்கிற ஒவ்வொரு நேமும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா the object is electrically charged through rubbing. அந்த ரப் பண்றது மூலமா சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதான் நம்ம திரும்ப என்ன சொல்றாங்கன்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆஃப் சார்ஜஸ். ரப் பண்றதுனால வந்து அங்க வந்து சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சார்ஜஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் சார்ஜ். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்னது மேட் அப் ஆஃப் சார்ஜ். ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே என்ன இருக்கு அப்படின்னா சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. எலக்ட்ரானா நம்ம என்னன்னு சொல்லுவோம் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானா நியூட்ரல் சார்ஜ்னு சொல்லுவோம். இதுதான் என்னது எலக்ட்ரிக் சார்ஜ். செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இந்த பிசிக்ஸ்ல ஃபண்டமெண்டல் அடிப்படையான விதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதை சொல்லணும்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் மீன்ஸ் என்னன்னா அழிவின்மை. கன்சர்வேஷன் மீன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அழிவின்மை. அழிவின்மை என்னது, சார்ஜஸ்க்கு வந்து ஒரு லா இருக்கு. இந்த அடிப்படை இந்த லா பேஸ் பண்ணி தான் எது வந்துருன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த லா எல்லாமே இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால இந்த கன்சர்வேஷன் சார்ஜஸ் ஃபண்டமெண்டல் லான்னு சொல்லுவோம். அடிப்படையான விதி அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா the conservation of charges. Before rubbing electrically neutral. ரப் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இப்ப கிளாஸ் ராட் வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னா அது ரப் பண்றதுக்கு முன்னாடி அதோட சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரலா தான் இருக்கும். நியூட்ரலா இருக்கும்னா என்னது, அதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். இப்ப இந்த கிளாஸ் ராட நம்ம ரப் பண்றோம். எதுல ரப் பண்றோம் அப்படின்னா சில்க் கிளாத்ல ரப் பண்றோம். ரப் பண்ணும்போது சம் நெகட்டிவ் சார்ஜஸ் கிளாஸ்ல இருந்து கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சில்க் கிளாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் ராட் என்னவா மாறிடும், பாசிட்டிவா மாறிடும். அப்ப கிளாஸ் ராட்ல எது மட்டும் தான் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நம்ம என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா the total electric charge in the universe is constant. Charges can neither be created nor be destroyed. Charges நம்மளால உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஆனா ஒரு சார்ஜை இன்னொரு சார்ஜை என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லா. என்னன்னா சார்ஜ் கேன் neither be created nor be destroyed. சார்ஜ் நம்மளால உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆனா ஒரு வகை சார்ஜ் என்ன பண்ணலாம், இன்னொரு சார்ஜ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். நீங்க எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் எந்த ஆப்ஜெக்ட்ல என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இட் மீன்ஸ் எந்த சார்ஜஸ் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜஸ் நீங்க மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் கொடுத்த இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் 1.602217662 into 10⁻⁻19 கூலும் இருக்கு இல்லையா, இதனுடைய மடங்குகளா தான் இருக்குமே தவிர அந்த சார்ஜஸ் வேற எந்த வேல்யூமே காட்டாது. ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க சார்ஜஸ் நீங்க மெஷர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
அந்த சார்ஜஸ் எந்த பிளேஸ்ல வேணாலும் நீங்க எங்க வேணாலும் வச்சு மெஷர் பண்ணீங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து இந்த வேல்யூயோட மடங்குகளா தான் இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் சார்ஜஸ். இந்த வேல்யூயோட 1 மடங்கா இருக்கலாம், 2 மடங்கா இருக்கலாம், 5 மடங்கா இருக்கலாம், 10 மடங்கா இருக்கலாம், ஏன்னா 1 கோடி மடங்கு கூட இருக்கலாம். ஆனா இதோட மடங்குகளா தான் இருக்குமே தவிர இந்த வேல்யூல ஹாஃபாவோ இல்ல 1/4 ஆவோ 1.5 ஆவோ இருக்க முடியாது. இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் சார்ஜஸ் ஒன்னு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இந்த சார்ஜஸ் இதோட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். இந்த வேல்யூஸோட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் நீங்க மெஷர் பண்ணாலும் இந்த வேல்யூவோட மடங்குகளாக இருக்குமே தவிர இதுல பாதியாவோ 1/4 ஆவோ இல்ல ஹாஃப் ஆவோ குவார்டராவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். இதுதான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான் என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூலும்ஸ் லா. Thank you students.